வரலாற்று பெண்களையும் முதிர்கணிகளோட வழிகளையும் பகிர்ந்துகிட்டோம். அது மட்டும் இல்லாம நிஜ வாழ்க்கையில அவங்க அனுபவிக்கிற துன்பங்கள் அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். தனிமைக்கும் தனித்துவத்திற்கும் இடையே சின்ன கோடு இருக்கிறது. அந்த கோட்டை எப்படி பூர்த்தி செய்யணும்? எல்லாமே எண்ணத்தாலதான். ஒரு பையனோ பொண்ணோ திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பதற்காக அவங்க தனிச்சு இருக்காங்க அப்படிங்கறது அர்த்தம் இல்ல. அவங்க தனக்கான ஒரு உலகத்தை தன்னிச்சையா உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க சமூகத்தில் கேள்விக்குறி இல்ல. தனக்கான சமூகத்தில் இருக்கும் கேள்வி எல்லாம் தன் தோளில் தூக்கி சுமந்து இந்த சமூகத்தை சரிப்படுத்த வந்த ஒரு ஆத்மார்த்தமான ஜீவன். புன்னகையோடு நடக்கும் ஒரு போராளி. இந்தியாவின் நைட்டிங்கேல் லதா மங்கேஷ்கர் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி உலகத்தில் தடம் பதித்து போயிருக்கிறார். நம்ம வீட்டுல இருக்க ஒரு சிலரையே கண்ட்ரோல் பண்ண முடியாம திக்கி திணறுறோம். ஆனா நம்ம முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆளுமைக்கு பஞ்சமில்லை. ஒட்டுமொத்த தமிழகத்தையே எப்படி வழி நடத்தணும் அப்படின்னு வழியை காட்டிட்டு போயிருக்காங்க. இந்திய தடகள ராணி பி.டி. உஷா. இன்னும் எத்தனை உதாரணங்கள் வந்து கொண்டேதான் இருக்கிறது. அது மட்டும் இல்லங்க, நம்ம சுற்றுப்புறத்துல நம்ம ஊருக்குள்ள எத்தனையோ பேர் சாதனையாளர்களா தான் இருக்கிறாங்க. இப்ப நீங்க அதை பார்த்து சந்தோஷம் தானே படணும். தொடக்கத்தை தர தெரிந்த இறைவனுக்கு அதன் முடிவையும் தெளிவாக தர தெரியும். இதையே நீங்க மறந்துடுறீங்க. இன்னைக்கு பொருளாதாரம் ரீதியாக பெண்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள். உங்களுக்குள்ள நமக்கு இது போதும் அப்படிங்கிற மனநிறைவும் இருக்கு. தொழில்கள் கலைகள் என தன்னோட வாழ்க்கைய ஆக்கப்பூர்வமா மாற்றிக்கொண்டிருக்கும் பெண்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் தன்னையோட சார்ந்த குடும்பம்ன்ற கட்டமைப்புக்குள்ளதான் இருக்காங்க. சிலர் தாமரை மலராயினும் ஒட்டாத நீர் போல பாதுகாத்துட்டு வர்றாங்க. தன்னிறைவு கொண்டவர்கள் அப்படின்னு சொன்னா இதற்கு இவங்களதான் சொல்லணும். ஒரு குடும்பத்தை உருவாக்கி மேம்படுத்துவதை விட தன்னை ஊக்கமாகவும் இந்த சமூகத்தை உற்சாகமாகவும் வச்சுக்க பல முயற்சிகள் செய்யறாங்க. நிச்சயமாக இது ஒரு பிழை கிடையாது. சமூக மாற்றத்திற்கான அச்சாரம்னு வச்சுக்கலாம். திருமணம் மட்டுமே ஒரு வாழ்க்கையின் முழுமையான அச்சாரத்தை உடைத்து தனக்கான ஒரு சகாப்தத்தை இந்த பூமியில் எழுதி கொண்டிருக்கும் திருமணமாகாத பெண்கள் ஆண்கள் ரொம்பவே மன மகிழ்ச்சியா இருக்காங்க. உனக்கு இன்னும் திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லி அதை காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. ஒரு வழி அடைக்கப்பட்டால் ஒரு வழி தவிர்க்கப்பட்டால் நிச்சயமாக அதை விடவும் சிறப்பான ஒரு வழி கிடைக்கும் திறக்கும். மகிழ்ச்சி என்பது வாழ்க்கையோட இலக்கு, அதான் கோல் தான் அப்படின்னு உற்சாகமா உணர்வுபூர்வமா சொல்றாங்க. இது நம்மலாம் கொண்டாடப்பட வேண்டிய ஒண்ணு. கடைசியா உங்கள்ட்ட எல்லார்கிட்டையும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்ல விரும்பிக்கிறேன். இந்த சமூகம் எப்பயுமே 1000 சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா உங்களை பார்த்த நீங்க என்ன சொல்லுவீங்க, உங்களை பத்தி எவ்வளவு உற்சாகமா நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கை அமையும். என்னைக்குமே வரலாறு படிக்கிறவங்களா இருக்கக்கூடாது, வரலாறை உருவாக்குபவர்களாக இருக்கணும் அப்படின்னு எத்தனையோ தலைவர்கள் சொல்லியாச்சு. வரலாறுகளை படைத்துக் கொண்டிருக்கும் எனது அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மனம் கனிந்த நன்றி. அடுத்த முறை யாராவது உங்களை பார்த்து கேட்டாங்கன்னா, ஏப்பா இன்னும் கல்யாணம் ஆகல, வயசாகுது அப்படின்னு நெத்தி போட்டுல அடிக்கிற மாதிரி சொல்லுங்க. முதிர்ந்த அறிவும் தனித்துவமான பாதையும் கொண்டவர்கள் நாங்கள் அப்படின்னு வாயடைச்சு போயிடுவாங்கல்ல. இப்பதான் நம்ம வீடியோவை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இனிமே ஏன் கல்யாணம் ஆகல, எதுக்கு கல்யாணம் ஆகல அப்படிங்கறதெல்லாம் இருக்கவே இருக்காது இல்லையா. பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நொடியுமே உற்சாகமா கொண்டாடுங்க. இது நமக்கான பூமி, நாம தானே கொண்டாடணும். நன்றி, வணக்கம்.